வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை. நம்ம வீட்டில் வந்து எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி தான் சாமி கும்பிடுங்க. நம்ம வீட்டில் என்னென்னலாம் செஞ்சு எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து விளாகாக வந்து பார்க்கலாம். இது வந்து போஸ்ட் பண்ணிடுவோமா இன்றைக்கி நாளைக்கு தானே, நாளைக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ தான் எந்திரிச்சோம், டீ குடிச்சிட்டோம். மாமா வந்து பார்த்திங்கன்னா மாயிலை வெளியே வந்து கட்டுறக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு தான் எல்லா வேலையுமே ரெடி பண்ணணும், கோலம் போடுறது எல்லாமே ரெடி பண்ணணும். மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. இன்னும் எதுவுமே செய்யலை, பார்த்திங்கன்னா தெரியும், எதுவுமே செய்யலை. குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பிட்ட போயிட்டு எல்லா வேலையும் செய்யணும், ஓகேங்களா? அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசலில் வந்து கட்டுறக்காக ஒரு சின்ன ஒரு பூ வந்து அவரே செஞ்சிட்ருக்காரு. மாயிலை நம்ம வெளியே கட்டுவோம் இல்லைங்களா, அந்த கட்டுறக்காக வந்து ஒரு இதோட செய்கிறாரு. எப்படின்னு பாருங்கள், ஒரு பூச்செண்டு மாதிரி மாயிலையில். நல்லா இருக்கு. அந்த கும்மியை நல்லா உள்ளுக்குள்ள கொஞ்சம் தள்ளி விடுங்க. அந்த இதுல கோர்க்கிற அளவுக்கு இருந்தா போதும். முன்னாடியே வந்துடும். கட்டிடுவீங்களா? குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு பட்டலாச்சாச்சு, வெளியில் பட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சுன்னா சரி. இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக ஒர்க்கு, வீட்டில் எல்லா வேலையும் கொஞ்சம் இதாக செஞ்சனால ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதாக. கோயிலுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சேன். நாளைக்கு இது எங்கேயாவது கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அரிசி போட்டேன், வெல்லமெல்லாம் வந்து தட்டி வச்சாச்சு. வெல்லம் தட்டி வச்சாச்சு, அரிசி வெந்துக்கிட்டு இருக்கு. அதோட வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு. சுண்டல் தாளிக்கணும். மாமா வந்து வண்டி துடைச்சிட்ருக்கேன்னாரு, கடை வரைக்கும் போகணும் அப்படின்னாரு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து பொங்கல் வச்சு சுண்டல் தாளிச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பொங்கல், சுண்டல், தக்காளி சாப்பாடு நம்ம வீட்டில். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமா அவுள், பொரி, தேங்காய் பூ, பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம். சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் தங்க பிள்ளைக்கு பசிக்குதுன்னு பாரு. சாமி கும்பிட்டோன்னே பசிக்குதுங்க. அந்த டெஸ்ட்ல போட போறேன். அரிசியே எனக்கு பெரும்பாடா இருக்கே இந்த அரிசி வச்சு. இங்க பாப்பா போட போற காஸ்டியூம் பாத்தீங்கன்னா இதுதான். நான் சட்டை போடல, அதனால அங்க இருந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. 180யா? 2 180 ரூபா. 180 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆமா, கடையில கூட இதே எவ்வளவு தெரியுமா? 350 ரூபா. நாங்க எத்தனை தடவை இதுல பாத்துட்டு போறோம். துணி கடையில பாத்துட்டு தானே வேண்டாம்னு விட்டுறது. இல்ல இவ்வளவு ரேட்டு போட்டு வச்சிருக்காரு.
போட்டு வேணுமா என்னங்க சேர்த்து போடுறதுல முதல் அடியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இதை வந்து அப்படியே விட்டுட்டு அரிசியில வந்து கல் இருக்கு. என்ன பண்றது, கீழே போடுறதுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்த காலத்துல எப்பா டிமார்ட் போய் பேசாம ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு இந்த அரிசி அப்படியே இட்லி எரிக்க போட்டுடலாமா? ஏ வா நல்லா இருக்கா? அப்படி போ, அம்மா உன பேக் கேமரா போடுறேன். நடந்து வா, நல்லா நடந்து வரணும். அழகா இருக்குடி. பேக் இல்லன்னு நினைக்கிறேன். பிளாக் இல்லன்னா பரவாயில்ல, பிங்க் போட்டுருங்க, இல்லன்னா ஒயிட் போட்டுருங்க. பிங்க் இருக்கு, பிங்க் போட்டுருங்க. 20 ரூபான்னு சொன்னா அங்க சிவா டெக்டைல்ஸ் கடை. அது ஒரு நிமிஷம் வந்து பாருங்க அப்படின்னு. நல்லா இந்த டிசைன் தான். அன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் போய் 60 ரூபான்னு வாங்கினோம்ல, அந்த கமலத்தை 20 ரூபான்னு சொன்னான். இந்த வெளியிலயா? ஆமா, நான் அந்த கமல் ரவுண்ட் கமல் எடுத்தேன்ல, அந்த கமல் கீழேயே 20 ரூபாய்க்கு கமல் வச்சிருந்தோம். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாவும் இருந்துச்சு. எனக்கு நல்ல பெருசா இருக்கு. இப்போ பொரியல் ஏதாச்சும் பண்ணுவோம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கல, காய்கறி ஏதாச்சும். வளையல் போட்டு விடுவா, இந்த வளையல் போட்டு விடுவா. இந்த ஆஹா, லைட்டா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சது மட்டும் ஒரே ஒரு வளையல் மட்டும் போட்டு மட்டும் நல்லா. ஏய் நல்லா போடு. என்ன பொரியல்? கத்திரிக்காய் பொரியல். பொங்கல் ரெடி. மணி ஆச்சு, மணி 9. அவ்வளவுதான், சாமி கும்பிடணும். சாமி பூவெல்லாம் வச்சு விடுங்க. பாப்பா வெளியே போகும்போது செப்பல் போட்டுக்கோ, சாமி கும்பிட போறேன்ட்டு. பொங்கல் வச்சாச்சு, பொங்கல் வேலை முடிஞ்சு. சுண்டல் தாளிச்சாச்சு, சாப்பாட்டு வேலையும் கடைசிக்கு முடிஞ்சு. பொரியல் வேலை அப்படியே அடுப்புல வச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடியறதுக்குள்ள பொரியல் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு பொரியல் பண்ண மாட்டேன். இது வந்து அப்படியே எண்ணெயிலேயே வணக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்ற போக்குறதுக்குள்ள நம்மளுக்கு இது வந்து எல்லாமே ஒரே நேரத்துல இது பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே சாமி பூ வச்சிருங்க. எங்க வீட்டுல அருகம்னே இல்லைங்க, எங்க வீட்டுல அருகம்னே இல்லை தெரியுமா? அருகம்னை வச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் அருகம்னே இல்லை. எனக்கு கத்திலேயே அறுக்கிறது பழக்கமாயிட்டு அருகம்னையில் அறுக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. அருகாமனை தான் சொல்லுவாங்க பேரு, எங்கள் ஊரில் அப்படித்தான் சொல்லுவோம். அம்மி, ஆட்டாங்கல், அருகாமனை இதெல்லாமே குட்டி குட்டியாக வாங்கி வீட்டிலேயே வைங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அம்மி ஆட்டாங்கல் எவ்வளோமாம்மா? அம்மி ஆட்டாங்கல் எவ்வளோ? ரெண்டு சேர்த்து 5000 ரூபாயா? நாங்க கேட்டோங்க, வீட்டுக்குள்ள வாங்கி வைக்கலான்னு. ரொம்ப சர்வீஸ் கொடுப்பாங்க. ஆனா இருந்ததுன்னா செய்வோம். ஏன்பா ஏதாவது ஒன்று ஆட்டிக்கலாம். ரேட்டு கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க, 2500
இல்ல ஒரு இடத்துல எங்கேயோ சொன்னாங்க 2 சேர்த்தே வந்து 3200 வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. ரோட்ல எங்கேயோ அந்த அன்னைக்கு நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருந்தாலும் நம்ம அதை வாங்காம விட்டோம். அருகாமல கல்யாணம் ஆகி வரும்போது இருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பழசாகி துரு பிடிச்சிருச்சு. அதுல வந்து நம்ம திருப்பி அதுல அறுத்து சமைக்க முடியாது அப்படிங்கறதுனால அந்த இது விட்டுட்டேன். அது ரொம்ப நாளா எனக்கு கத்தியே தான், மத்தபடி வேற வழி கிடையாது. சாமிக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் சாம்பல். இது நம்ம வீட்டில் ஆமாம் கம்பெனிக்கு போயிடுவோம். ஆமாம், வீட்டில் சும்மா சாமி கும்பிடுவோம், படப்பெல்லாம் படைச்சு சாமி கும்பிடுவோம். பாப்பா உன்னோட புக்கெல்லாம் எடுத்துட்டு ஓடு 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 புக்கு ஸ்டாண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போத்தாங்க. புக்கு எல்லாமே அம்மா மஞ்சள் கரைச்சி இருந்தார்ல, அதை வாங்கிக்கோ. கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தியே போசாமி, தண்ணி வைக்காம வை புக்கு. பல்லு சொத்த பல்லு இருக்கு பார்த்து சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தடவை நீ ஸ்வீட் சாப்பிட சொல்லிட்டே தான் இருக்கேன். இதுதான் ஆயுத சரஸ்வதி பூஜைனாலே படிப்பு சம்பந்தப்பட்டதுதான். நீ தான் நல்லா கும்பிட்டுக்கணும். சரஸ்வதி உங்களுக்கு படிப்பு நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ தான் கும்பிடணும். புரியுங்க, புரியுதுன்னு அங்கேயே தான் வச்சுருக்கேன். புரியுது. தேங்காய் கல்லை இருக்க வீட்டில் இல்லையா? சூப்பர். இதுல எப்படா இருக்கும்? பாப்பா சாமி சாமி நல்ல படிப்பு கொடுக்கணும். சொல்லு, நல்ல படிப்பு கொடுக்கணும் வேண்டிக்க. உனக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு சுட்டுங்க. என்ன ஆசீர்வாதம் வாங்கிங்க, எல்லா தீபாவளி போட்டு பாப்பா. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பிரியா? கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டு அம்மா கொண்டு சாப்பாடு கொடுப்பேன். கருப்பராயன் கோயில் போயிட்டு அப்படியே எங்கள் அக்கா கடைக்கு போய் அக்காவுக்கு வந்து கொடுத்துட்டு, அம்மா அங்கே தான் இருக்கா? அக்கா தான் சொன்னேன். சரி சரி. அதாவது இவர் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா
எங்க அம்மாவையும் அம்மா எல்லாத்தையும் இவங்க அம்மா அக்காவையும் அம்மானு கூப்பிடுறேன். அம்மான்னு சொன்னா இவர் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படின்னா அவங்க அக்காட்டன்னு சொல்லலாம், சித்தின்னு சொல்லுவீல உங்க அப்படிதான். அக்காட்ட நான் சித்தின்னு ஒரு நாள் கூட சொன்ன, லவ் பண்ணையில இருந்து இப்ப வரைக்கும் நான் அம்மா தான் கூப்பிடுறேன். சரி அம்மா இருடி, நீ போய் நான் சொல்றேன், நீ சித்தின்னு கூப்பிட சொல்றமான்னு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கும், டக்கு டக்கு நீ விஷயமா சொல்றேன். கோயிலுக்கு போயிட்டு கருப்பராயங்களுக்கு போய் வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் வந்து லைவ் ஆன் பண்ணு. லைவ் ஆன் பண்ணலாம். அது வரைக்கும் விளாக் கண்டினியூ. என்ன சமையல் செஞ்சாலும் காமிச்சிட்டியா? தக்காளி சாப்பாடு தானே. தக்காளி சாப்பாடு, கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்கு செஞ்சிருக்காங்க. வேற என்ன, வேற பொங்கல் இருக்குது, சாமிக்கு படைச்சதெல்லாம் இருக்குது, எல்லாம் பொங்கல் நிறைய இருக்குது. யாராவது பொங்கல் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு பொங்கல் வந்து என்னோட ஃபேவரட். பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டுருக்கோம். நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். பாப்பாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா இது வந்து ட்ரை பண்ணிருக்கா. போட்டு தலை முறுக்கிட்டே எடுக்கிற, பின்னி போடாம இருங்க, ஏதாவது ஒரு வித்தியாசமா வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் போடுறதே இல்லை. எனக்கே என்னை பார்க்க பிடிக்க மாட்டேன். நீங்க ஏன் வா வான்னு சொன்னா நேர் நேர் எடுத்தா தான் நல்லா இருக்கு. நீ கோணர் எடுத்து எப்படி முறுக்கி போட்டாலும் உனக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு டிசைனா ஏதாவது நீ நினைக்க கட் பண்ண ஒரு நிமிஷம். கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு என்னத்த பாக்ஸ்ல எடுத்து பார்சல் பண்ணிட்டு ஒவ்வொன்னா இத்தனை ஐட்டத்தை இல்ல, அங்க உங்க அக்காவுக்கு கொண்டு போகணும்ல, கடையில கொடு. அக்காவுக்கு சாப்பாடு, சுண்டல், பொரியல், அப்புறம் பொங்கல். நான் கூட கோயில கொண்டு உட்கார சாப்பிட போறேன், உண்டை கட்டி வாங்குறப்ப. அப்புறம் சரி, அங்க இருக்கிறாங்க, கொடுத்துட்டு வந்தாரு. சரி, வர சொன்னேன். அவங்க பாக்ஸ் வாங்கிட்டு வந்து பாப்பா ஸ்கூல் கொண்டு வரது. லீவ் நாளை நீ சாப்பிட்டு நாளைக்கு அங்க வச்சாங்கன்னா அம்மா எடுத்துருவாங்க, அத்தை. ஓகேவா? பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறா, நானும் சாப்பிடணும். வந்து பாத்தீங்கன்னா எங்க காம்பவுண்ட்ல வந்து வாசல்ல போட்டிருக்காங்க. அழகா இருக்குல்ல. நைட் எவ்வளவு நேரம் போட்டாங்கன்னு தெரியல. கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க வண்டியில ஸ்டண்டியா? ஆமா. ஆட அந்த நாள் பூவேட் இருந்தா இதோட போட்டு கொடுத்துருப்பேன் நான். போங்க, இந்த இங்க தான் இது பின்னாடி தானே எனக்கு மறைச்சு வச்சீங்க. ஆமாம்மா. இரு, அப்பா வரட்டும். அதுக்குள்ள போய் தானே ஒரு காட்டுக்குள்ள உட்கார வச்சு மட்டி அடிச்சு வச்சு. ஆமாம்மா. இங்க நிக்கிறாங்க பாரு. நீ காசு கொடுத்து வசூல் பண்ணலாம். சாமி வந்து முத்தாரம்மன் கோயில் வந்து இப்போ இந்த தசரா தானேங்க. தசராக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த இதோட நிக்கிறாங்க, ஃபுல் கெட்டப்போட. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இருந்தாங்கன்னா எடுக்கலாம். கடையெல்லாம் பார்க்க வேற பொரியெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. நம்மளே என்ன கவலை வேதம்னா சும்மா கலக்கலா இருக்கும். உனக்கு சொரண்டி சாப்பிட வேணுமா வேண்டாமா? தண்ணி வேணும். தண்ணியும் இருக்கும்டா. வரோம் எவ்வளோ நாள் கழிச்சு இளநீ வேணுமான்னு கேட்டு எம்பது சேர்ந்துருக்கு. இது எது உள்நோக்கம் இருக்கா? உனக்கு வயிறு வலிக்குது. அப்படியா? இப்போதான் அந்த மாமா சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்டு வந்தேன் காலையில் கோயிலுக்கு. இவர் சாப்பிடாம வந்தார், அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண, தள்ளிக்க பாப்பா, பாப்பா தள்ளிக்க. சரி, இப்போ நான் டீ வைப்பேன், எனக்கு டீ என் பிள்ளைக்கு பால், அவ்வளோதான். வேற யாரும் கிடையாது. அதான் கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்புறம் என்ன அவ்வளோதான். கேட்குறேன் டீ யாராவது வைக்கிறீங்களா? அப்படியே கப்பு சுப்புன்னு எல்லாம் கட்டி போட்டு வாயில கட்டுப்போட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒரு டீ கிடையாது. டீ வரலன்னா அவ்வளோதான். வரலன்னா நான் போய் பண்ணுறேன். டீ எல்லாம் போட்டுருவேன். எனக்கே என் பிள்ளைக்கு மட்டும்தான் நான் வைக்கிறேன்.
சரி 2 பேர் மட்டும் படிச்சுக்கணும். அப்பாவே என்னோட தங்கம். ஏன்னா அம்மாவே என்னோட தங்கம் தான். மாமா வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா கோதுமை தோசைக்கு வந்து மாவெல்லாம் கரைச்சி கோதுமை தோசை சுடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி கொஞ்சமாக அளவாக வந்து தேங்காய் சட்னியும் வந்து மாமாவே அரைச்சிட்டாங்க. ஏன் பிரியா நீ இங்கே சமைக்கலையா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு வந்து நேற்று கொஞ்சம் எல்லா வேலையும் செஞ்சனால ரொம்ப டயர்டாயிடுச்சுனால ஒன்றுமே பண்ண முடியல, கடையில் வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். கடையில் வாங்கினா ஒரு புரோட்டா தான் சாப்பிடுவேன், வீட்லேயே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு மாமா வந்து வீட்லேயே செஞ்சுட்டாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமா தான் வந்து தோசையெல்லாம் சுட்டி கொடுத்தாங்க. பார்த்துருப்பீங்க, எனக்கு எப்படி சொல்கிறது, உடம்பு சரியில்லை, அதனால என் மாமா தான் பண்ணாங்க. மாமாவுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். மாமா நல்லா சமைப்பாங்க. இன்னும் நான்வெஜ் ட்ரை பண்ணதில்லை, பட் ஆனால் இந்த வாரம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். உண்மையாலுமே என்ன எடுத்தாலும் சரி இந்த வாரம் மாமா தான் சைப்பு வராங்க. அதுவும் கண்டிப்பாக விளாகில் பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம் லைவ் போனோம். பிரியாமணியில் வந்து நீங்கள் ஏன் லைவ் வர்றதில்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இனிமேல் வந்து கண்டினியூவாக நம்மளோட சேனலில் லைவ் கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மெட்டர்னிட்டி வேர் சூப்பராக இருக்குக்கா, லிங்க் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா MPS ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் போனீங்க அப்படின்னா மேலே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களோட நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா 3 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாலுமே ரேட் கம்மி தான், தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். XSலேருந்து XXLப்பா, ஏன் XXL வரைக்கும் உங்ககிட்ட வந்து எல்லா மெட்டர்னிட்டி வேரும் வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலரும் டிஃப்ரெண்ட் கலர் நிறையாவே இருக்குது, தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.